வெயில் என்ன வெயில் வெயில் கொடுமை தாங்க முடியல. கதவு திறந்து போட்டு இந்த மனுஷன் எந்த பண்ணாரு? கதவு திறந்து போட்டு வெளியே போயிருப்பாருன்னு நினச்சா இப்படி பெருந்தரையில் படுத்து கிடக்காரு. வேலைக்கு போகாம குடிச்சு போட்டு படுத்து கிடக்காருன்னு நினைக்கேன். என்ன நீ இப்பவுமே வந்துட்ட? வேலை முடிஞ்சிட்டு அதான் வந்துட்டேன். நீங்கள் எதுக்கு வாயை பழந்துட்டு நின்றுட்டு இருக்கிய? வேலை முடிஞ்சிட்டு அதுக்குள்ள 100 நாள் ஆயிட்டா? என்னது 100 நாள் ஆயிட்டா? என்னங்க இப்படி காமெடி பண்ணிட்டு கிடக்குதிய? நான் ஒன்றும் காமெடி பண்ணலை. நீ 100 நாள் வேலைக்கு போகிறதா சொல்லிட்டு தானே வீட்டில இருந்து போனேன். 100 நாள் வேலையும் செஞ்சு முடிக்காம இன்னைக்கே வந்து நின்றுட்டு இருக்க. நீ ஒழுங்கா வேலை செஞ்சிருக்க மாட்டா, அதனை போய் தான் வேலையை விட்டு தூக்கியிருக்காவ. நான் ஒழுங்காக வேலை செய்யலைங்கத நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்களோ? ஆமாம், நீ இங்கே வேலை செய்கிற லட்சணமே எனக்கு தெரியாது. இதில் வேற நான் அங்கே வந்து பார்க்கணுமாங்கோ? என்னையே குறைச்சல் இல்லைன்னா உங்களுக்கு பொழுது விடியாதுல்ல. இப்போ முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லு. 100 நாளும் தங்கி வேலை செய்யாமல் எதுக்கு நீ இங்கே வந்த? இந்த வேலை ஒன்றா நீங்கள் நினைக்கிற மாதிரி 100 நாள் தங்கி செய்கிற வேலை இல்லை. வேற என்ன வேலையும்? வருஷத்துக்கு 100 நாள் செய்கிற வேலை. இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுருக்கேன். இன்னும் 99 நாள் பாக்கி இருக்கு. நீ 100 நாளும் தங்கி வேலை செய்வா, இங்கே நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சி அது நடக்காமல் போயிட்டு. ஓ, அதனால தான் சந்தோஷத்தில் தலைகால் புரியாமல் வெறுந்தரையில் படுத்து தூங்குனியோளோ? ஏக்கா ஏ கோவப்படாத, அங்கே யாரோ கூடுதவ போய் பாரு. யார் வந்திருப்பா? இதில் நின்று யோசிக்காம அங்கே போய் பாரு. உமா நீயா? உள்ளவா, வந்து உட்காரு. இதில் உட்காந்துக்க, நான் உள்ள போய் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரேன். தண்ணி ஒன்றும் வேண்டாக்கா, எனக்கு மனசே சரியில்லை. என்னடி உமா, வரமத்தில் ஒழுங்காக தானே வந்த, இப்போ மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க, என்ன காரணம்? எனக்கு எங்கள் வீட்டுக்கு போகவே பிடிக்கலக்கா. எதுக்கு உமா போக பிடிக்கலன்னு சொல்லுங்க. உங்கள் மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணுக்காங்களா? ஆமாக்கா, ஸ்ரீலக்காவோட மாமியார் சொல்லி கேட்டுட்டு இப்போ எதுக்கு எடுத்தாலும் என்னையா திட்டிக்கிட்டே இருக்காவ. இப்போ எதுக்கு ஒன்றைய திட்டுனாவ? நான் இன்னைக்கு காலையில் வேலைக்குன்னு ஒரு சட்டியை கொண்டு வந்தேலாக்கா, அதை ஏன் கொண்டு வரலன்னு கேட்டு திட்டுக்காவ. நீ சொல்ல வேண்டியது தானே, அந்த பாட்டி எடுத்துகிட்டு போயிட்டாவன்னு. சொன்னேக்கா, அதுக்காவிய வேலை செய்ய போனவா வேலையை பார்க்கணும், அதை விட்டு போட்டு பராக்கு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சானா இப்படி தான் அவனும் திட்டிகிட்டே இருக்காவ. சமையல் செய்கிற பாத்திரம் காணாமல் போயிட்டுங்கிற வருத்தத்தில் பேசியிருப்பாவ. அதுக்காக கண்ணு முன்னு தெரியாமல் திட்டலாமாக்கா? நாளைக்கு அந்த பாத்திரம் கிடச்சிட்டுன்னா அவைய திட்டுன திட்டலாம் அந்த பாத்திரத்துலையாக்கா அள்ள முடியும்? ஆமாண்டி உமா, நீ சொல்லுறது தான் சரிதான். கோவத்தில் திட்டுக்கதை திட்டிடுறது, அப்புறமா வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ உங்கள் அத்தைக்கிட்ட கோச்சிக்கிட்டு அங்கே வந்திருக்க. கோச்சிட்டு ஒன்றும் வரலக்கா, எங்கள் அத்தைகிட்ட வந்து நீங்கள் தான் சொல்லணும். என்னடி சொல்லணும்? அந்த பாத்திரம் காணாமல் போனதில் ஏன் தப்பு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, அந்த பாத்திரம் நாளைக்கு கண்டிப்பாக கிடச்சிடணும் நீங்கள் சொல்லணும். சரி உமா, நீ வீட்டுக்கு போ, நான் வந்து சொல்லுக்கேன். ஏக்கா இப்போ உடனே எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே வாங்கலாம். என்ன பெருமா, எனக்கு சமையல் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, சமைச்சிட்டு அப்புறமா வாரேன். முதல்ல எங்கள் வீட்டுக்கு வாங்கக்கா, அப்புறமா சமையல் செய்யலாம். என்ன உமா நீ, என்ன கொஞ்ச நேரத்தில் பிள்ளைங்க பள்ளியிடத்துலேருந்து வந்துடும், அவளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செய்யணும்ல. சாப்பாடு செஞ்சதுக்கு அப்புறமா நான் வாரேன். பள்ளியிடம் விடுறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குதுக்கா, நீங்கள் வந்து எங்கள் மாமியார்கிட்ட சொல்லி விட்ருங்களா. உமா நீ இதில் உட்காந்துக்க, நான் ஒரு அரை மணி நேரத்தில் சமையல் முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா உன் மாமியார்கிட்ட வந்து நான் நடந்ததெல்லாம் சொல்லுவேன். என் மாமியார் பொறுத்திருப்பாவக்கா, ஆனால் எனக்கு வயிறு பசி தான் பொறுத்திருக்க முடியல. உனக்கு வயிறு பசிக்குது? அதுக்கு எங்கள் மாமியார் வீட்டில் மீன் குழம்பு வச்சுருக்காவ. நீங்கள் வந்து நடந்ததை சொன்னீன்னு வச்சுடுங்க, எங்கள் மாமியார் அமைதியாயிருவாவ. நானும் சோறை போட்டு சாப்பிட்ருவேன். வயிறு பசிக்குன்னு வேற சொல்லுங்க. போ வாரேன். ரொம்ப நன்றிக்கா. இருக்கட்டும், பரவாயில்ல.